நேயர்களே, பீகாருடைய தேர்தல்ல இந்தியா டுடேக்கு பேட்டி அளித்த அமித்ஷா தெளிவா சொல்லியிருக்காரா? என்ன சொன்னார்? அப்படின்ற கேள்விக்கு, தேர்தல் முடிந்த பிறகு யார் முதல்வர்? நிதிஷ்குமார் இருக்க மாட்டார் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே கடந்த பல காணொளிகளில் பாரதிய ஜனதாவின் திட்டங்கள் குறித்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். நீங்க நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியினுடைய அந்த இதில் பாருங்க. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை, அமித்ஷாவை பொறுத்தவரை மிக 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 கவனமாக அவர் கையாளக்கூடியவர். பிஜேபியோடு ஒரு கட்சி தொடர்ந்து பயணித்தால் அவர்கள் தம் கட்சியை இழக்க நேரிடும். மதசார்பற்ற ஜனதா தளத்தோடு கூட்டு சேர்ந்துதான் ஆரம்ப கட்டத்தில் தேவே கவுடாவை இப்பொழுது ஒரு சாதி கட்சியாகவே மாற்றி விட்டார்கள். ஒன்றுமில்லாமல் இருந்த மகாராஷ்டிராவில் அந்த மண்ணுக்கு சொந்தமான உத்தவ் தாக்கரேயை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிருக்கிறார்கள். இரண்டாவது நிதிஷ்குமார். நான் ஏற்கனவே நிதிஷ்குமாருடைய நேரை சொன்னேன். அமித்ஷாவுடைய பேட்டியில் என்ன கேட்குறாங்கன்னா, அடுத்த முதல்வர் யார் என்று கேட்கப்படுகிறது. முதல்வர் நிதிஷ்குமார் என்று அறிவிக்க வேண்டும். ஆனால் அவர் இந்தியா டுடேக்கு சொல்கிறார், அதை தேர்தல் முடிந்த பின்பு சட்டமன்ற தலைவர்கள் அனைவரும் கூடி முடிவு செய்வார்கள். அப்படின்னா நீ இல்லைன்னு அர்த்தம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஏன்னா நிதிஷ்குமார் அதிக காலம் எங்களோடு தான் பயணித்தார். அவர் ஜேபியினுடைய சீடர். 2.5 வருஷம் மட்டும்தான் காங்கிரஸ்லே அவர் பயணித்திருக்கிறார். கடந்த 2020 கூட நாங்கள் 74 தொகுதிகளை ஜெயிச்சு, நிதிஷ்குமார் 43 ஜெயித்த பிறகும் நாங்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று எங்கிட்ட சொன்ன போது கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிதிஷை தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் யார் முதல்வர் என்று எடுப்போம் என்று தெளிவா அமித்ஷா சொல்லிட்டார். நான் ஏற்கனவே போன காணொலியை நீங்கள் போய் பாருங்க. நிதிஷ்குமார் பதவியிலிருந்து விலக்கப்படுகிறார், அடுத்த முதல்வர் பிஜேபின்னு ஒரு காணொலியை சொல்லிட்டேன். இதெல்லாம் அவங்க ரொம்ப பிளான் பண்ணி செய்வாங்க. ஒன்று. இரண்டாவது என்ன விவகாரம்னா, அவருடைய உடல்நிலை குறித்து இந்தியா டுடே கேள்வி கேட்பது. இல்லை, நல்லா தான் இருக்காரு, நல்லா சிந்திக்கிறாரு, என் கூட பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்ட்டு பூசி மலுப்பலாக அமித்ஷா போயிட்டார். பீகாரில் என்ன நடக்கிறது? பீகாரை தேஜஸ்வி யாதவ், மகாகன்பந்தன், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், இவர்கள் ஒரு வலுவான அணியில் இருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1. மற்றொரு அணியில் குறிப்பாக ஹிந்துஸ்தான் அவாமி, பாரதிய ஜனதா, நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான் இவர்கள் தலைமையில் மற்றொரு அணி. தலித்துகள் கூட்டணி இந்த பக்கம் காங்கிரஸ், இடதுசாரிகள், தேஜஸ்வி. இதில் ஒரு சிக்கல் என்னன்னா, நிதிஷ்குமார் குருமி சமூகத்தை சார்ந்தவர். அவர் ஜெயபிரகாஷ் நாராயணோட சீடர் இருந்த போதிலும் அவருக்கான உடல்நிலை, மனோநிலை சரியில்லை. இந்த முறை அவரை ஆட்சியிலிருந்து நீக்கிவிட பாஜக 100% இல்லை, 1000% முடிவெடுத்து விட்டார்கள். கடந்த முறை கூட்டணியில் இருந்து கொண்டே அவருக்கு எதிராக சிராக் பாஸ்வானை நிறுத்தி 143 தொகுதிகளில் கூட்டணியில் இருந்து கொண்ட நிதிஷ்குமாருக்கு எதிராகவே கூட்டணியினுடைய இன்னொரு பார்ட்னரை நிறுத்தி அவரை கீழே விழச் செய்த பெருமை பாரதிய ஜனதாவுக்கு உண்டு. உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? ஒரு கூட்டணியில் 4 பேர் நின்றானா 4 பேரும் தொகுதியை பங்கிடுவாங்க. ஆனால் பாஜக என்ன செஞ்சு தெரியுமா? சிராக் பஸ்வானை தூண்டிவிட்டு நிதிஷ்குமாருக்கு எதிராக 243 தொகுதிகளில் 143 தொகுதிகளில் எங்கெல்லாம் நிதிஷ்குமார் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு எதிராக சிராக் பஸ்வான் வேட்பாளரை நிறுத்தி தலித் வாக்குகள் அவருக்கு விழாமல் பாதுகாத்து கொண்டு 115 இடத்துல போட்டிட்டு 2020 43 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிஞ்சது. அதே மாதிரி பாரதிய ஜனதா 110 இடத்துல போட்டிட்டு 75 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். தேஜஸ்வி யாதவ் 74 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 143 இடங்களில் போட்டிட்டது. காங்கிரஸ் கட்சி 70 இடங்களில் போட்டியிட்டு 19 இடங்களில்
இப்போ கழுதை தேய்ந்து கட்டெறும்பு என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். ஆகவே அவர்கள் இன்றைக்கு அதிமுகவை எப்படி அழிப்பதற்கு கட்சியினை எப்படியெல்லாம் உடைக்கிறார்கள், 2 பக்கமும் நல்லவர்களைப் போன்று வேடிக்கை பார்த்து குசூட்டிக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்கு இது ஒரு ராஜரீதியான திட்டம். அந்த திட்டத்தின் முழு வடிவமும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி மதியானம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொன்னது சரியா பொய்யான்னு ரொம்ப கவனிப்பான எல்லா விஷயம். நான் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். அவர் இந்தியா டுடேல பேட்டி கொடுத்தார். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். நீங்க போய் பாருங்க சார், என்னுடைய காணொளி பீகார்னு போய் பாருங்க. ஏராளமான காணொளியில நிதிஷ் இப்ப இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப இதுல ஒரே ஒரு சிக்கல் அவர்களுக்கு என்னன்னா, பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெர்மனண்டான முகம் இல்லை. அது அவர்களுக்கு பெரிய சிக்கல். அது மட்டும் இல்லாமல் நிதிஷை ஏன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், 17% இருக்கிற முஸ்லிம் வாக்காளர்கள், 14.5% இருக்கக்கூடிய யாதவர்கள், 36% இருக்கக்கூடிய மோஸ்ட் பேக்வேர்டு எம்பிசிகள், 15.5% இருக்கக்கூடிய உயர் சாதிகள், 3% இருக்கக்கூடிய குருமிகள், இன்னும் தலித், மகா தலித், ட்ரைபல் ஒரே சதவீதம் தான். ஆக அவர்கள் எல்லாரும் சேர்ந்து 21%. இது அல்லாமல் பேக்வேர்ட் கம்யூனிட்டி. இதெல்லாம் அங்கே ஒரு பெரிய சாதி அரசியலுக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு தேவைப்படுகிறார். அவரை கருவேப்பிலை மாதிரி தால்சத்துக்கு பயன்படுத்திட்டு இந்த கதையோட அங்கே ஜனதா கட்சி இருக்கு பாருங்க, அப்படி ஒரு கட்சியை நீ இல்லாமல் ஆக்குவது தான் அமித்ஷாவுடைய திட்டம். இனி அங்கே இளம் தலைவராக இருக்கும் தேஜஸ்வி யாதவ் வர்சஸ் பாரதிய ஜனதா அப்படின்னு வந்துடணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அதைத்தான் இந்தியா டுடேயில் அவர் சொல்லிட்டார். அதை நான் சொல்ல முடியாது. அமித்ஷா சொல்கிறார், அதை நான் சொல்ல முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன கட்சி, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் யார் முதல்வர் என்று அவர்கள் சொல்வார்கள் என்பதை ஹி மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அரசியல் புரியாதா? புரியுது. இப்போ என்னன்னா, உண்மையிலேயே சிராக் பஸ்வான் அவருக்கு ஒரு 30 தொகுதியை கொடுத்துருக்குறாங்க. பாரதிய ஜனதாவும் நிதிஷும் சராசரியாக 101 101 அப்படின்னு தொகுதிகளை பெற்றிருக்கிறாங்க. மெஜாரிட்டிக்கு 122 தொகுதிகளுக்கு மேல் தேவைப்படுகிறது. இப்போ அவங்க கால்குலேஷன் என்னன்னா, இவர் ஒரு 30, அவர் ஒரு 110ல் ஒரு 90 இடங்கள், இவர் ஒரு 20 ஒரு 110 அப்படி கணக்கு பார்ப்பாங்க. அப்போ ஒரு 110, ஒரு 15 பேரை அவாமி லீக்கு, குஷ்வாஹா பார்ட்டி அங்கிருந்து இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முடிவு எப்படி இருக்குன்னு குறிச்சுக்கிடுங்க. இந்த முறை பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் மெஜாரிட்டி பெறப்போவதில்லை. அவர்கள் மாறாக இன்னொன்றும் நடக்கப் போகிறது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? யாரும் இந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜம்பிங் குமார், ஜம்ப் பண்ணக்கூடிய மாமாவாக இருந்த நிதிஷ் ஒருவேளை தேஜஸ்வி காங்கிரஸோடு சேர்ந்தாலும் ஆச்சரியம் அளிக்க முடியாது. அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இருக்காது. ஏனென்று சொன்னால், மகாராஷ்டிராவில் அப்படித்தான் நடந்தது. மகாராஷ்டிராவில் கட்சியை உடைத்தது அப்படித்தான். ஆகவே இன்னைக்கு பட்னாவிஸை கொண்டு வந்துட்டாங்க. சிண்டே காணாமல் போய்விட்டார். இதுதான் அவர்களுடைய தாரக மந்திரம். இதை புரிஞ்சு கொண்ட பிறகும் ஊழல் என்கின்ற பல விவகாரங்களில் சிக்க வைத்துவிடக்கூடாது என்பதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அது மட்டும் இல்லாமல் இடியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள், இதையெல்லாம் இன்னும் வடநாட்டில் ஒரு பெரிய ஒரு கூத்து நடக்க போது. இன்றிலிருந்து இன்றைக்கு தேதி 18, இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. 6 மற்றும் 11க்கு அப்புறம் 14ஆம் தேதி நவம்பர் மதியான வேலைக்கு பின்பு இந்திய அரசியலில் பீகாரின் முதல்வர் யார், யாரோடு யார் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்ற செய்தி வரப்போகிறது. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொன்னது சரிதார் இல்லை தவறுன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.